ரொம்பவே டேஸ்டி அண்ட் கலர்ஃபுல்லான ஒரு கடாய் பன்னீர் தான் எப்படி பண்ணலான்னு பார்க்க போறோம். இது சப்பாத்தி அண்ட் நானுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். டேஸ்ட் அட்டகாசமா இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஒரு வெங்காயம் அண்ட் ஒரு கேப்சிகம் இதே மாதிரி கியூபா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. 200 கிராம்ஸ் ஆஃப் பன்னீர் எடுத்திருக்கேன். அதுவும் இதே மாதிரி கியூபா கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது கூடவே 1/2 ஸ்பூன் உப்பு, 1 ஸ்பூன் சில்லி பவுடர், 1/2 ஸ்பூன் தனியா பவுடர், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து நல்லா குலுக்கி எடுத்துக்கலாம். கை வச்சு மிக்ஸ் பண்ணா பன்னீர் உடைஞ்சிரும். அதனால தான் இப்படி குலுக்கி மசாலாவை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு கடாயில 2 ஸ்பூன் ஆயில் விட்டு இதை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இதே மாதிரி கோல்டன் ப்ரௌன் ஆகுறது வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இது 5ல இருந்து ஒரு 7 நிமிஷம் தான் டைம் எடுக்கும். மீடியம் ஃப்ளேம்ல ஃப்ரை பண்ணிக்கோங்க. இத தனியா எடுத்து வச்சிரலாம். அதே எண்ணெயில 1/2 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் பெப்பர், 2 இலை சேர்த்துக்கலாம். இது பொரிஞ்ச உடனேயே 2 சின்ன சைஸ் வெங்காயத்த இதே மாரி சின்ன சின்னதா கட் பண்ணி சேர்த்துக்கலாம். வெங்காயம் சீக்கிரம் வதங்குறதுக்காக 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்திருக்கேன். ஒரு பச்சை மிளகாயும் சேர்த்து கொஞ்சம் வதக்கிக்கோங்க. இது கூடவே ஒரு தக்காளி மிக்ஸியில அடிச்சு எடுத்திருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. கேஸ நல்லா மீடியம் ஃப்ளேம்ல வச்சுருங்க. இப்ப நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துட்டு இந்த ஸ்டேஜ்ல இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இதோட பச்சை ஸ்மெல் போறது வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இனி மசாலா எல்லாமே ஆட் பண்ணிடலாம். 1 ஸ்பூன் சில்லி பவுடர், 1/2 ஸ்பூன் தனியா பவுடர், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இது கூடவே நம்ம ஆல்ரெடி ஃப்ரை பண்ணி வச்சிருக்க பன்னீரை ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணி ரொம்ப கிண்டக்கூடாது, லைட்டா. அப்பதான் பன்னீர் உடையாம இருக்கும். இந்த ஸ்டேஜ்ல கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அப்பதான் அடி பிடிக்காம இருக்கும். இனி மீடியம் ஃப்ளேம்ல போட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுருங்க. அப்ப இதே மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்துரும். இதுதான் கரெக்ட் கன்சிஸ்டன்சி. ஃபைனலா கொத்தமல்லி இலை போட்டு இறக்கிருங்க. நான் கொத்தமல்லி இலை போட மறந்துட்டேன். அட்டகாசமான கடாய் பன்னீர் ரெடி ஆயிடுச்சு. நான் இது சப்பாத்தி கூட தான் வச்சு சர்வ் பண்ணியிருந்தேன். இது பன்னீர் அண்ட் சப்பாத்தி 2க்குமே செட் ஆகும். எங்க வீட்டு கிட்ஸுக்கு குடுக்கறதுக்காக இந்த மாதிரி ரோல் பண்ணிட்டேன். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.